கண்ணாடிக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் வெளியவே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை எப்படியோ இந்த பொண்ணோட லவர் வந்து சேஃபா போய் காப்பாத்துறாங்க. இந்த டைம்ல இவங்க கூட இருந்தான் பாருங்க ஒருத்தன், இவங்களை விட்டுட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு பின்னால் வழியா பூந்து தப்பிச்சு ஓடுறவன் போய் ஒரு மரத்து மேலேயே முட்டிக்கிறான். அதுக்கு மேலதான் பெரிய சிலந்தியே இருக்கு. சுலபமா அவனை கொன்னு சாப்பிட்டுருது. இத பார்த்த மத்தவங்க அங்கிருந்து தெரிச்சு ஓட இவங்களை விடாம அந்த சிலந்திகள் துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. புருஷன், பொண்டாட்டி, பொண்ணு, லவர் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஒரு சைடு ஓட, இந்த கண்ணாடிக்காரன் இன்னொரு சைடு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோவோட பொண்ணும் அந்த பையனும் மாட்டிக்கிறாங்க. புருஷன், பொண்டாட்டி 4 பேருமே அந்த சிலந்தி கிட்ட மாட்ட, சிலந்தி கத்தி மாதிரி வச்சிருக்க காலை வச்சு அந்த 4 பேரையும் குத்த பார்க்க, இதை பார்த்த அந்த கண்ணாடிக்காரன் அந்த சிலந்திய டைவர்ட் பண்ணி அங்கிருந்து அந்த சிலந்திய கூட்டிட்டு போறான், சிலந்தி மேல கல்ல அடிச்சு. ஆனா அதே டைம்ல அங்க ஒரு சிலந்தி இல்ல, எக்கச்சக்கமான சிலந்தி இருக்கனால இந்த 4 பேர்த்தையும் துரத்திக்கிட்டு வேறொரு சிலந்தி வர 4 பேரும் தப்பிச்சு ஓடுறதுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்காரி இருக்கா பாருங்க, மரத்திலேயே மோதி சிலந்து வலையிலேயே நல்லா மாட்டிக்கிறா. அந்த சிலந்தி வலைய பிக்கலான்னு பார்த்தா பிக்கவே முடியாது. தான் கையில வச்சிருந்த கோடாரிய வச்சு அந்த சிலந்தி வலைய வெட்டி விட்டுட்டு அங்கிருந்து 4 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருந்த 4 பேரும் ஒரு புதர் மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு அடியில போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அசைவே இல்லாம இருக்க அந்த சிலந்தி அங்க யாருமே இல்லை அப்படின்னு அங்கிருந்து அப்படியே நகர்ந்து போகுது. இப்பதான் இவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. அப்பதான் நம்ம லவர் பாய் சொல்றான், இல்ல நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். என்னன்னு மேல பார்த்தா ஏகப்பட்ட சிலந்திகள் மேல இருக்கு. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த சிலந்திகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்கு அங்க ஒரு டகர டப்பா மாதிரி கட்டியிருக்கும். அந்த டப்பாவை எடுத்து ஆட்டவும் அந்த சிலந்திகள் எல்லாம் டைவர்ட் ஆகி அந்த சைடு ஒடியார ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை துரத்துக்கிட்டு அந்த சிலந்திகள் எல்லாம் பின்னாடியே வர ஆரம்பிக்க அந்த டப்பாவை வேறொரு டைரக்ஷன்ல தூக்கி போட்டு சிலந்திகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாப்புல நம்ம ஹீரோ. அந்த டைம்ல நம்ம கண்ணாடிக்காரனும் இங்க வந்துடுறான். கரெக்டா நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் 2 பேரும் சேஃபா உக்காடுறாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்குமே தெரியாத விஷயமா அதுக்கு மேல ஒரு ராட்சச சிலந்தி இன்னும் உக்காந்தே இருக்கு. அதுல அந்த சிலந்தி கத்தி மாதிரி வச்சிருக்க ஒரு காலை கரெக்டா அந்த கண்ணாடிக்காரன் மேலேயே குத்த, நம்ம ஹீரோ அந்த சிலந்தியோட காலை கட் பண்ண அந்த சிலந்தி அங்கிருந்து போகுது. அப்ப அந்த கண்ணாடிக்காரன் தான் பையனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான் பாருங்க. பல வருஷமா வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளையோட இனிமேட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தான் வந்திருப்பான். ஆனா அவனால இனி வாழவே முடியாது அப்படிங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு தான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை என் பையன்கிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துல செத்து போறாங்க. இப்ப இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாயி அங்க இருந்த ஒரு கத்தி ஒன்ன எடுத்துக்கிறான். கத்தி ஒன்ன எடுத்துக்கிட்டு அந்த சிலந்தியோட காலை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சிலந்தியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும் போது அங்கிருந்து தப்பிச்சு வந்து தான் பையில வச்சிருந்த ஒரு குண்டை எடுத்து அந்த சிலந்தி மேல போட அந்த சிலந்தி அப்படியே வெடிச்சு அங்க சிதறி போகுது. அங்கிருந்து ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு தான் பொண்ணு, லவ்வரு, புருஷன், பொண்டாட்டின்னு 4 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துலதான் அவங்க அப்பா பறிச்சு வச்சிருந்த அந்த பழத்தெல்லாம் பார்க்க அதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கும் போது நடுவுல ஒரு ஆத்து மாதிரி போகும். ரொம்ப பெருசாலாம் இல்ல, சின்னதா தான் இருக்கும். அதுல முதல்ல அந்த புருஷன், பொண்டாட்டி 2 பேரும் இறங்கி அந்த சைடு போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணும் போக அந்த தண்ணிக்குள்ள இருந்து முதல்ல எந்திரிக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவோட பொண்ணு அப்படியே பயந்து போய் அந்த இடத்துல விழுகிறா. ஆப்போசிட் சைட்ல இருந்த இந்த லவர் பாய் அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னுட்டு தான் கையில வச்சிருந்த கத்திய வச்சு அந்த முதலைய அட்டாக் பண்ண போகலாம் அப்படின்னு போறப்ப கீழே ஒரு வேர் இருக்கும். அந்த வேரை கவனிக்காம அதுல தடுக்கி தண்ணிக்குள்ளே விழுவுறான். இந்த சத்தத்தை பார்த்து முதல்ல இவன் சைடு திரும்பி வருது. நம்ம ஹீரோவோட பொண்ணு அங்க தப்பிச்சுக்க இவனை அந்த முதல்ல அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த கையில காப்பாத்தி விடுறாருங்க. அந்த முதல்ல நம்ம ஹீரோவை துரத்த ஒரு மரக்கட்டையை பிடிச்சி ஜம்ப் பண்ண அந்த முதல்ல கரெக்டா தண்ணிக்குள்ள விழுந்து அங்கிருந்து போகுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவோடைய பொண்ணுக்கு ரொம்பவே அவங்க அப்பாவை பிடிச்சு போகுது. உடனே வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இன்னொரு புறம் நம்ம யூடியூப் காரையும் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க பாருங்க, அந்த சிலந்தியோட கம் இருக்கும் பாருங்க, அந்த கம்மை தான் கழுவ போயிட்டு இருக்கா.
அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியே இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அவ மேல இருக்க அந்த பிசுபிசுப்ப கழுவிட்டு இருக்கா. அப்ப மேல இருந்து ஏதோ விழுந்தது மாதிரி ஒரு சவுண்டு கேட்க அதை பார்த்து பயந்து போன அவ முதல்ல வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருந்தவ இந்த சைடு திரும்பும் போது நம்ம ஹார்ட் பேஷண்ட் இருக்கான் பாருங்க, கிடைச்சதுரா சான்ஸ், இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்குவோன்னு வந்து அவகிட்ட ஜாலியா இருக்கலாமான்னு கேட்க அவ போடா பைத்தியக்காரனேன்னு ஒரு உத விட்டுறா. உடனே அங்கிருந்து ஹார்ட் பேஷண்ட் மேல போயிடுறாங்க. ஆனா கீழே முதல்ல வந்து இவ காலை நோண்டுது. அப்படி நோண்டும் போது டேய் தொடாத அப்படின்னு சொல்ல, நான் எங்கம்மா உன்னைய தொடுறேன், நான் தான் உனக்கு முன்னாடி இங்க நிக்கிறேனே அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவளுக்கு புரியுது தொட்டது முதலதான் அப்படின்ட்டு. அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு குதிக்கும் போது கரெக்டா காலை பிடிச்சு அவளை இழுக்க அவ அந்த ஹார்ட் பேஷண்ட் காரனோட காலை பிடிச்சிடுறாங்க. அவன் ஒரு உத மூஞ்சிலேயே விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அந்த முதல்ல அந்த யூடியூப் காரிய அங்கேயே தின்னு முடிச்சிருது. இன்னொரு புறம் நம்ம ஹீரோ புருஷன் பொண்டாட்டி பொண்ணு பொண்ணோட லவர் அப்படின்னு 5 பேரா வந்திருக்காங்க பாருங்க. அவங்க ஒன்ன பாக்குறாங்க. அது என்னன்னா, அந்த 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளைட் வந்திருக்கும் பாருங்க. அந்த பிளைட்டோடைய உடைஞ்ச பாகங்கள் தான் அது. அதுல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அது இல்லாம கம்யூனிகேஷன் பண்றதுக்கான டிவைஸ் இருக்குங்க. அந்த டிவைஸை பார்த்த உடனே அந்த லவர் பாய் என்ன சொல்றானா, இதை என்னால வேலை பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட நீ படிச்சது ஹிஸ்டரி தானே அப்படின்னு கேட்க அந்த பையன் ரொம்பவே சிம்பிளா சொல்றாங்க, படிச்சது ஹிஸ்டரி தான், ஆனா பிடிச்சது உங்க பொண்ணு, அதனாலதான் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் டிவைஸையும் சரி பண்ணிடுறான். சரி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பொண்ணு அந்த காலை கனெக்ட் பண்ண அது கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் ஆகுது. அங்கிருந்து ரிப்ளை பண்றாங்க, நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு வர்றோம், ஆனா வரக்கூடிய இடம் வந்து தென்கிழக்கு பகுதியா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வர முடியும், அதனால நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோவோட பொண்ணு அவங்க எல்லாரும் வரேனுங்கிறாங்க, ஆனா நமக்கு தென்கிழக்கு பகுதிக்கு வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க, அதனால இங்கிருந்து அங்க போயே ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணி கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் பொண்ணை நம்பி நீயே எங்களுக்கு வழிகாட்டுமா அப்படின்னு சொல்ல, சரி நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு அவ வழிகாட்டி கூட்டிட்டு போறா. அப்படி போற வழியில தான் நம்ம ஹார்ட் பேஷண்ட் இருக்கான் பாருங்க, உடம்பு முடியாம மாத்திரையை எடுத்து முழுங்கி ஏதோ ஹார்ட்டை ஆப்ரேட்டிங்கா வச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்காங்க. மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்லா ஆகுது. எல்லாரும் வந்து அவன்கிட்ட உன் கூட இருந்த அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அவன் அந்த பொண்ணை முதல்ல தின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இதே மாதிரி மத்த யாருக்காவது நடந்ததுன்னா உன் ஜோலிய முடிச்சு விட்டுருவேன் தம்பி அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப ஹார்ட் பேஷண்ட் சரி நான் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய வரான். இப்ப இவங்க 6 பேரும் போயிட்டு இருக்க வழியில ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்தை தாண்டி போனாதான் அடுத்த சைடு போக முடியும். இதுல 5 பேத்துக்கு நீச்சல் தெரியும். அந்த பொண்டாட்டிக்காரி கன்சீவா இருக்கா பாருங்க.